இந்த அடுப்பு வாங்கி 9 வருஷம் ஆச்சு. கரண்ட் அடுப்பு. இந்த அடுப்பில் தான் டீ போடுறது. கரண்ட்டில் வைக்கிற குக்கர் வாங்கி வச்சுருக்கேன்னா அது ஒரு வடச்சட்டி கரண்ட் அடுப்பில் வைக்கிறது வச்சுருக்கேன். அதனால் இதில் அதிகபட்சம் சமைச்சிருவேன். சோறு இதிலே ஆக்கிடுவேன் குக்கரில். அதனால் எனக்கு கேஸ் மிச்சமாகும். 4 மாதத்துக்கு ஒரு தடவை 5 மாதத்துக்கு ஒரு தடவை தான் கேஸ் வாங்குவேன். இந்த தடவையும் பார்த்திங்கன்னா மே மாதம் வாங்கினது. அதுக்கப்புறம் போன வாரத்தில் காலியாச்சு. ஊருக்கு போகிறதுனால நான் கேஸ் ஆர்டர் பண்ணல. நேற்று தான் சிலிண்டர் ஆர்டர் பண்ணேன். இன்றைக்கி கொண்டாந்துட்டார். எப்போ இந்த ரெகுலேட்டர் முன்னாடிலாம் நானே மாட்டிகிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக அந்த கொண்டு வர மாட்ட சொல்லிடுவேன். ஆனால் அவர் கரெக்டாக தப்பாக மாட்டிகிட்டு போயிடுவார். அவர் மாட்டிட்டுங்கிட்டு போகாமே இப்படி இழுத்து பார்த்தா வந்துடும். எப்போயோ ஒரு தடவை தான் கரெக்டாக மாட்டியிருப்பார். சரின்னு நான் திருப்பி ட்ரை பண்ணிடுவேன். அதே மாதிரி இன்றைக்கி அவரை கொஞ்சம் மாட்டி விட்ருக்கேன். ஏன் நீங்கள் மாட்டக்கூடாதா அப்படின்னாரு. இல்லைங்க அப்படின்னேன். அதோட மாட்டி கொடுத்துட்டு போனாரா. அதே மாதிரியே இப்படி இழுத்து பார்த்தேன்னா கையில் வந்துருச்சுங்க. அப்புறம் நான் திருப்பி ட்ரை பண்ணேன். மாட்டவே முடியல. ஒரு 5-6 தடவை ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அவருக்கு ஃபோன் அடித்தேன். அவர் வந்து இப்போ தான் பார்த்துட்டு போனார். அவர் மாட்டினார். பார்த்திங்கன்னா மேலே கூடி கேஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அதோட நிப்பாட்டிட்டு இதை கொண்டு போய் வேறு மாற்றிட்டு வந்திருக்காரு. இது புதுசு. ஏற்கனவே அதுவும் புதுசு தான். வாங்கி 10 மாதம் தான் இருக்கும். ஏதோ மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட் போல். அதோடு அதை கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு வந்து மாட்டி விட்ருக்காரு. இப்போயும் அதே மாதிரியே அவர் நல்லா மாட்டி விடலாங்க ரெகுலேட்டர். அசால்ட்டாக சும்மா சொருகிட்டு போயிட்டார். அப்புறம் நான் அதே மாதிரியே செக் பண்ணால் பார்த்தா கையில் வந்துருச்சு. அப்புறம் நான் மாட்டி விட்டுக்கிட்டேன். நல்ல வேலை. இதை எல்லோரும் கற்றுவங்க. பெண்கள் வந்து வீட்டில் இருக்கோம். நம்ம யாரையாவது நாடுறோம், இதை கொஞ்சம் மாட்டி விடுங்க. இல்லை வீட்டில் இருக்கிறவங்க இல்லைன்னா கஷ்டம். நம்மளே இதை நல்லா மாட்டிட்டு அப்புறம் கலர் தான் நல்லா இழுத்து பார்த்துக்கணுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை இழுத்து பார்க்கணும். கலர்லன்னா சரியாக இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் இப்போ நான் மாட்டி விட்டாச்சு. ரெகுலேட்டரை ஒரு தடவை இழுத்து பார்த்துடணுங்க. அப்போ தான் கரெக்டாக மாட்டியிருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா உசுறு விவகாரம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு கேஸ் வாங்குறதுக்கு லோன் கொடுத்தாங்க. அது பணமாக கொடுக்காம அங்கே கட்டிடுவாங்க. நம்ம அந்த அடுப்பு சிலிண்டர் நம்ம வாங்கி நம்ம அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை லோனை அடைக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து பயம் எனக்கு. செய்தி பேப்பர்லலாம் அந்த விபத்து விளம்பரங்கள் பார்த்துட்டு பயந்துட்டு வாங்கலை. ஆனால் அது அப்போ வாங்கியிருந்துருக்கணும். என்னால் நேரத்துக்கு சமைக்க முடியாது. வெரைட்டியாக சமைக்க முடியாது. அடுப்பத்தை வைக்கிறது விறகடுப்பு தான் பயன்படுத்தினேன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் கட்டாயத்தின் மேலே ஒரு இடத்துல வாங்கியாச்சு. நாங்கள் கேஸ் வாங்கின பின்னாடி தான் இலவச கேஸை கொடுத்தாங்க. என்ன பண்ணுறது, நமக்கு எப்போ தேவையோ அப்போ தான் நம்ம வாங்க முடியும். சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டாச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு தினசரி நைட்டில் அந்த மாதிரி அமர்த்தி வச்சுட்டாலும் நல்லது. அதே மாதிரி எங்கேயா வெளியூர் போகும்போதும் கட்டாயமாக கேஸ் ரெகுலேட்டர் அமர்த்தி வச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது.